ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை பார்ப்போம். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ட்ரி லெவலில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. இங்கேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து ஐம் நாட் பிஹைண்ட் த சேலரி அப்படின்றதுல நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து சேலரி ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருஷம் நீங்கள் ஜம்ப் ஆகுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க எல்லா ஹெச்ஆரும். ஏன்னா நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, வருஷம் எத்தனை பேர் வெளியே போகிறோம், எத்தனை பேர் நாங்கள் ஹையர் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோன்றது. ஸோ அதனால் வி நோ லிட்ரலி, ஓகேவா, நீங்கள் உங்கள் நாலேஜில் ஹெச்ஆரை பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க தினமும் ஹைரிங் ப்ராசஸ்லாம் இருக்காங்க. ஸோ எப்படி பொய் சொல்லுவீங்க, இது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஓகேவா, ரிலீவ் ஆக இது எல்லாமே உங்களுக்கே தெரியுது இல்லையா, உங்களால் நம்ப முடியலன்னு. இதே வேலையாக இருக்கிறவங்களுக்கு தெரியாதா எல்லாமே பொய் தான் சொல்லிட்டு. அது இல்லாமல் ஆல்ரெடி கரெக்டாக சொல்கிறது கூட அங்கே பொய்யா தான் போய் முடியும். ஏன்னா இந்த ரீசனை வச்சு தான் நிறைய பேர் ஃபேக் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ஜஸ்ட் கீப் திஸ் இன் மைண்ட். என்னோட கெரியர் க்ரோத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன சேலரி இருந்தாலும் பரவாயில்ல, அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நான் லேர்ன் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னு மட்டும் அந்த சொல்லுங்கள். இது ஃப்ரெஷருக்கு, நீங்கள் ஃப்ரெஷராக போனீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லையா. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும். ஸோ அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன். சேலரி எனக்கு இது பிரச்சனையே இல்லை அப்படின்ற மோட்டோ தான் அது. இப்போ இது உங்களுக்கானது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ உங்களுடைய கரண்ட் சேலரியோட நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றத பர்சன்டேஜ்லாம் சொல்லாதீங்க. ஜஸ்ட் டெல் த எக்ஸாக்ட் அமௌண்ட். ஓகேவா, நம்பர்லேயே சொல்லுங்கள். ஸோ முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க 100% வேணும், 200% வேணும், 150% வேணும்னு சொல்லிட்டு. திஸ் ஆல் அவுடேட்டட் நவ். ஓகேவா, ஸ்டில் பீப்புள் ஆர் டெல்லிங் அண்ட் ஸ்டில் பீப்புள் ஆர் கெட்டிங் ஆஃபர். பட் லெட்ஸ் டெல் ஃப்ராங்க்லி திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங். ஓகேவா, இது 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கும்.